Hi friends, வணக்கம் and welcome to Nagas Enga Veetu Samayal. Friends, இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக வந்துட்டு நான் பால் அடையும் கார்த்திகை அப்பமும் செய்து காட்டலான் இருக்கேன். நார்மலாக வந்து கார்த்திகைக்கு தீபத்துக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து அப்பம் செய்வாங்க. அப்புறம் வந்து வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் பாயசம் பண்ணலான் இருப்பாங்க. ஸோ நம்ம எப்பயும் யூஸ்வலாக பண்ணுற பாயசத்தை விட இது டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பாலாடை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாலாடை ட்ரை பண்ணியிருந்தால் ரொம்ப சூப்பராகவே வந்தது. நீங்களும் இந்த ரெசிபி பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப்பில் வந்துட்டு ஒரு கப் பச்சரிசி எடுத்து நம்ம அதை வந்து ஒரு 3 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம அரை கப் வெல்லம் எடுத்து அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த டைமில் வந்துட்டு அரிசி வந்து ஆல்ரெடி நல்லா ஊறி இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம நல்லா கழிஞ்சிட்டு அதை வந்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம வெல்லம் வந்து நல்லா காஞ்சிட்டே இருக்கு. அந்த வெல்லம் நல்லா காஞ்சி அதை நல்லா ஓரளவுக்கு சுண்டுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிடலாம், அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த ஊறின அரிசி எடுத்து அப்படியே வந்துட்டு அதை ட்ரையாக இருக்கு இல்லையா, அந்த அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு வாழைப்பழம் எடுத்து அதில் வந்துட்டு ஒரு பெரிய வாழைப்பழமாக எடுத்துருக்கனால இன்றைக்கி அதில் ஒரு ஒரு அரை வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் நான். அப்பப்பம் பொறுத்த வரைக்குமே வாழைப்பழம் சேர்க்க சேர்க்க வந்து அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கூட வந்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடரும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு அதை நல்லா வந்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்துட்டு அந்த வெல்லத்தை வந்து நம்ம வந்து காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த தூசியெல்லாம் ரிமூவ் ஆகும். இப்போ வந்து இந்த மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் வந்துட்டு அப்பம் நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி டெக்ஸ்டர்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ நல்ல குழியான ஒரு நல்ல வாணலியில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அந்த மாவை நம்ம வந்து எடுத்து அப்படி அந்த ஒரு கரண்டி அப்படியே ஊற்றிட்டு நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நீங்கள் ஹை ஃப்ளேமோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது என்ன ஆகும்னா வெளியே இருக்கிற சைடை வந்துட்டு சீக்கிரமாகவே கிறிஸ்பி ஆயிரும், உள்ளே வந்து அப்பம் வேகாது. இந்த மாதிரி பூரி மாதிரி நல்ல புஷ்ஷுன்னு வெந்து வரணும். அப்போ நல்ல புஷ்ஷுன்னு வரும்போது நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி திருப்பி 1 or 2 டைம்ஸ் நம்ம திருப்பி போட்டுட்டு இப்படி பண்ணும்போது நம்மளோட அப்பம் சூப்பராக உள்ளே வெந்திருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த அப்பங்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய அப்பம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலடை. பாலடை செய்யறதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் அடை. நம்ம கடையில் போய் கேட்கும்போதே இது வந்துட்டு அடை அரிசி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. நல்லா பிராண்டடான கம்பெனியாக பார்த்து வாங்கிட்டோன்னா சீக்கிரம் அந்த அரிசி சீக்கிரம் வெந்துடும். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 400 கிராம்ஸ் வந்துட்டு அடை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 kg வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். 3 லிட்டர் பால், அப்புறம் வந்துட்டு மில்க் மேட், அதுக்கப்புறம் நெய், தேவையான அளவு முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நான் ஒவ்வொரு 2 பாக்கெட் இருக்குது, 200 கிராம் 200 கிராம். ஸோ வந்துட்டு அந்த 400 கிராம் அடையும் நான் எடுத்து வந்துட்டு ஒரு 1 hour பக்கம் வந்துட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சிடுறேன் நான் ஃபஸ்ட்டு. நல்லா நம்ம செய்யறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி வந்துட்டு அந்த அடையை வந்துட்டு நம்ம கழுவிட்டு அதை வந்து நல்லா ஒரு 1 hour நல்லா வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு நம்ம ஊற வச்சிடணும். நல்லா அது 1 hour வந்து ஊறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரைஸ் வந்துட்டு அந்த அடையெல்லாம் வந்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு அப்படியே அரிசி மாதிரி அப்படியே சாப்பாடு மாதிரி அப்படியே சூப்பராக பல வந்துடும். நம்ம நல்ல குவாலிட்டியான அடை வாங்கும்போது அது சீக்கிரமாகவே வெந்துடும். அதுதான் மெயின் திங். இப்போ நம்ம வந்துட்டு அது நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. அப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னா திருப்பியும் அதை வந்து ஒரு கோல்டு வாட்டரில், ரன்னிங் வாட்டரில், டேப்பில் அதை மாற்றி மாற்றி நம்ம அலாசி அதை வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஒரு 2, 3 தடவை இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கழுவிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு வடிகட்டும் போது அதில் ஏதோ தூசி அந்த மாதிரி இருந்தால் கூட எல்லாமே ட்ரெயின் ஆயிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு பல பலன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ வந்துட்டு நல்ல ஒரு அகலமான பேஸ் வந்துட்டு நல்ல ஒரு திக்னஸான பாத்திரமா எடுத்துக்கோங்க. வந்துட்டு பால் வந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு 3 லிட்டர் பால் வந்துட்டு அந்த பாத்திரத்துல தான் காய்ச்ச போறேன். ஸோ நம்ம பேஸ் வந்து ரொம்ப மெல்லிசான பாத்திரம் எடுக்கும்போது தட தடன்னு அடிச்சுட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட மெயினா வந்து இன்னைக்கு நம்ம பால்ல தான் செய்ய போறோம், வந்து கிண்டிட்டே இருக்க போறோம். ஸோ நமக்கு கனம் வந்து கீழே பேஸ் வந்து ரொம்ப கனமா இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ 3 லிட்டர் பால் எடுத்து பால் வந்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம அப்படியே நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில நல்லா காய்ச்சிக்கணும். அப்போ மெயின் திங் என்ன அப்படின்னா காய்ச்சும் போது நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு அதை வந்து கரண்டியில கிண்டிட்டே இருக்கணும். பால் நல்லா காஞ்சணும். ப்ளஸ் நம்ம அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்க நல்லா பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரிசி அந்த பால் அடை இருக்கு இல்லையா, அதை நல்லா வந்து வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பால்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயினா என்ன பண்ணோம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் ஃப்ளேமை வந்து ஹைல வைக்கக்கூடாது. நம்ம வந்து சிம்லேயே தான் வச்சிருக்கணும். சிம்லேயே வச்சு வந்து நம்ம கிண்டிட்டே இருக்கணும். இது வந்து மெயினா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எந்த அளவுக்கு இந்த பாலாடை வந்துட்டு டேஸ்டா இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு சிம்லேயே வச்சு அதை கிளறிட்டே இருக்கணும். இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன்னா, இது ரொம்ப நேரம் ஆகுது இல்லையா ஒரே பாத்திரத்துல வச்சு கிளறிட்டே இருக்கனால, அதனால நான் 2 பாத்திரமா பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரே பாத்திரத்துல இருக்கும்போது சிம்ல இருக்கும்போது ரொம்ப நேரமா அதை வந்துட்டு கிளறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பாத்திரத்துல பிரிச்சு 2 அடுப்புல நான் வச்சுட்டேன். ஸோ 2 பக்கமும் நம்ம கைவிடாம கிளறிட்டே இருக்கும்போது வந்து சீக்கிரம் அந்த திக்னஸ் வந்துடுது. இப்ப பாருங்க பால் வந்துட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணவே இல்லை கொஞ்சம் கூட. இப்ப வந்துட்டு அப்படியே அந்த பால் வந்து சுண்டி 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 அந்த மாதிரி வந்துருச்சு. மெயினா வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் பிங்கிஷ் கலர் பிளஸ் லைட் ஒரு எல்லோ கலர் வரும். அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு நல்லா சுண்டி வரும்போது நம்ம அந்த 1 கேஜி சர்க்கரை வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 1 கிலோ சர்க்கரையை வந்து நம்ம அது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பால் வந்து ஓரளவுக்கு நம்ம 3 லிட்டர் ஊத்தியிருந்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப அது ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு பால் நல்லா சுண்டிடும். அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். இப்ப இன்னைக்கு வந்து நான் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரெடிஷ்னலா பண்றவங்க வந்துட்டு மில்க் மேட் ஆட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா மில்க் மேட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா கன்சிஸ்டன்சி வந்து அந்த திக்னஸ் கிடைக்கும் அப்படின்றனால நான் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டிஷா இருந்தா பிடிக்கும். ஸோ வந்து நான் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க இப்போ லைட் பிங்கிஷ் வித் எல்லோ கலர் வந்துட்டு வந்து நம்மளுடைய பாலடை நம்ம கைவிடாம கிளறும் போது சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு நெய் வந்துட்டு ஒரு கரண்டியில ஊத்தி அதுல நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா முந்திரி வந்து ஒரு 20 முந்திரி பக்கம் போட்டு நீங்க பாதாம் அந்த மாதிரி இருந்தாலும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நட்ஸ் ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். இப்ப அத நெய்யில வந்துட்டு அந்த முந்திரி நல்லா வந்து பொன்னிறமா வந்தோனே, அந்த பால் அடையில வந்துட்டு நம்ம அந்த நெய்யோட இருக்க முந்திரிய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம நார்மலா இந்த மெயின் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிம்ல வச்சுட்டு நம்ம வந்துட்டு கிளறிட்டே கைவிடாம கிளறணும். எக்காரணத்த கொண்டும் அந்த பால் வந்து திரண்டறக்கூடாது. அதுதான் மெயின் திங். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா, இது கேரளாவோட ஒரு மெயின் ட்ரெடிஷ்னல் டிஷ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லா ஃபங்ஷன்ஸ்லயுமே வந்துட்டு இந்த டிஷ் வந்து ரொம்பவுமே பிரபலங்க கேரளால. இன்னைக்கு நம்மளுடைய கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா ஏன் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டா வந்துட்டு பாலாடை ட்ரை பண்ணக்கூடாது ட்ரை பண்ணோம். இந்த டேஸ்ட் வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் நம்ம ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மெயின் திங் இதை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட சாப்பிட ஒரு 1 ஆர் 2 to 3 டேஸ் நீங்க வச்சு சாப்பிட சாப்பிட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.